வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு சோயாவை வச்சு சூப்பரான ஒரு சோயா சுண்டல் கிரேவி செய்யறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தாட்சாயணி விலாக் சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 150 சப்ஸ்கிரைபர் எனக்கு கிடச்சிருக்காங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 1/4 கிலோ சோயா எடுத்து வச்சுருக்கேன். நைட்டே ஊற வச்சு அதை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு அப்படியே தட்டி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். தக்காளியும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் கார மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். சோயாவிலே உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். உப்பு போட்டு வேக வச்சதை அப்படியே அந்த தண்ணியோடு எடுத்து அந்த வெங்காயம் தக்காளி கிரேவியில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 3 தேங்காய் பத்தை எடுத்து வச்சுருந்தேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மழன்னு அரைச்சி எடுத்து அதிலே ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலரி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஒரு பாதி லெமன் புழிஞ்சு அதிலே விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சோண்டு கட் பண்ணி அது மேலே தூவிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சுருந்தேன். அந்த எள்ளை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து லாஸ்ட்டாக அந்த கிரேவி மேலே தூவிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சோயா சுண்டல் கிரேவி ரெடி. இது நான் சோள மாவு தோசைக்காக இந்த கிரேவி ரெடி பண்ணியிருந்தேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.